வணக்க நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் சமீபத்தில் திமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்து கடுமையாக பேசியிருந்தாரு. இதற்கு அமைச்சர்கள் பலருமே பதிலடி கொடுத்தாங்க. இனிமேல் இது போன்ற விவகாரங்களில் அமைச்சர்கள் பதில் தருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுது. சமீபத்தில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளும் திமுக மீது 2 முக்கியமான விமர்சனங்களை வச்சாரு. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசிக தலைவர் திருமாவளவனால இன்று வர முடியாமல் போய்விட்டது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அழுத்தம் இருப்பதை என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவர் மனசு முழுக்க முழுக்க இனி நம்மோடு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. கூட்டணி கணக்குகளை மட்டும் நம்பி இருமாப்போடு 200 வெல்வோம் அப்படின்னு எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை: இருமாப்போடு 200 தொகுதிகளிலும் வெல்வோம் என்று சொல்பவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இரண்டாவதாக ஒரு உருட்டினாரு. நான் ஏன் மழை வெள்ளத்திற்கு நேரடியாக சென்று நிவாரணம் வழங்கவில்லை என்று சிலர் கேட்கிறாங்க. சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் அறிக்கை விடுறதும் மழையில் நீரிலிருந்து போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படிங்க நீங்கள் பனையூருக்கு வர வச்சு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குற மாதிரி போட்டோலாம் எடுத்து போட்டு நீங்கள் விளம்பரப்படுத்துறது அது என்னது, அது எந்த கணக்கில் வரும் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் விவகாரத்தை கண்டே கொள்ளாமல் மத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. வேங்கை வயல் விஷயத்துல இங்கிருக்கும் சமூக நீதி அரசும் ஒன்றுமே செய்யலையே. இதையெல்லாம் அம்பேத்கர் பார்த்திருந்தா வெக்கி தலை குனிந்திருப்பாரு. ஜனநாயகத்தின் ஆணிவேரே சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தான். தேர்தல் நியாயமாக நடக்கல அப்படின்னு நான் சொல்லல. ஆனா சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு தோணுது. தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்துடன் நியமிக்கப்பட வேண்டும் என்பது எனது வலிமையான வேண்டுகோள் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இதற்கு அமைச்சர்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. இதற்கு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பலருமே பதிலடி கொடுத்தாங்க. உதயநிதி நடித்த படங்களில் கொள்கை இருந்தது, விஜயின் படங்களில் கொள்கை இல்லை என்று அமைச்சர் பொன்முடி கூறினாரு. அதே போல சினிமா செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட குறிப்பிட்டிருந்தாரு. சேகர் பாபு தொடங்கி பல அமைச்சர்கள் இதற்கு பதிலடி தந்திருக்காங்க. இந்த நிலையில இனிமேல் இது போன்ற விவகாரங்கள்ல அமைச்சர்கள் பதில் தருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுது. புதிதாக கட்சி தொடங்கும் நபர்களை பற்றியெல்லாம் பேச வேண்டாம், அவர்கள் களத்தில் நிரூபிக்கட்டும், அதன் பின் பேசலாம். அதுவும் எந்த விஷயங்களையும் பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு அன்பான கட்டளையிட்டு இருக்காரு. அதை பற்றி எல்லாம் பேசத்தான் ஐடி விங் இருக்குது. இதற்கான பதில்களை ஐடி விங் அளிக்கும். அமைச்சர்கள் இதற்கெல்லாம் பதிலடி தந்து மாண்பை குறைக்க வேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளதா சொல்லப்படுது. இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.